ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் எல்லாரும் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் அப்படி. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். மெயின் அப்டேட் அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். என்னதான் அஃபிஷியல்னு சொல்கிறவங்க சொன்னாலுமே அஃபிஷியலான பர்சன்ஸ் கிட்டேருந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம மனசை தேத்திக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா அங்கே டெல்லி ப்ரொட்டஸ்ட்டே வந்து ஃபைனலாக நல்லபடியாக முடிஞ்சதில்ல. நம்ம காவேரியும் நமக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டாங்க. இந்த சாரீ என்ன சாரின்னு தெரியுதா? வெட்டிங் சாரீ. கடைசி ஃபைனல் எபிசோடில். ஸோ வெட்டிங் சாரியில் நம்ம காவேரி வந்து பிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிக்கு பார்த்ததுமே ஒரு செகண்ட் வந்து குந்தவை மாதிரி, நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் வர குந்தவை மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்டு அது மொட்டை மாடியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பிக்கை பார்த்தோன்னே குந்தவை மாதிரியே எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம விஜய் வந்து கார்லேருந்து எட்டி பார்க்குறாரு, எங்கடா நம்ம காவேரியை காணோன்னு. அவர் எட்டி பார்க்கவுமே நம்ம காவேரி வந்து மொட்டை மாடியிலேருந்து விஜயை பார்த்துட்டாங்க. இது என்னோட ஸ்டோரி தாங்க. சும்மா நீங்கள் சந்தோஷப்படணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம அதை நம்ம கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா, அதை விட பெரிய நல்ல விஷயம் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பிட்டு பாசிட்டிவாக இருப்போம்.